இன்னைக்கு 15ஆம் நாள் ஆஃப் சரித்திர சவால். கண்ணாடியில் தெரிகிற அந்த உருவத்தை இன்னும் நல்லா பெருசாக்கலான்னு என்னுடைய டுக்காட்டியை எடுத்துகிட்டு தூப்பச்சாலேன்னு ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன். வந்த உடனே வலுக்கட்டாயமாக வார்ம் அப் பண்ணிவிட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஷோல்டரை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நம்ம அண்ணாத்த அந்தர் பல்ட்டி அடிக்க அதை அலேக்கா பிடிச்சிட்டேன். அடுத்ததாக கம்பியை பிடிச்சி தாவற தம்பியை தாங்க அண்ணனும் ஆசிரியரும் நிற்கிறாங்கங்கிற தைரியத்தில் அசால்ட்டாக வந்து குதிச்சு அந்த கம்பியில் அடித்து கோமாக போயிருப்பேன். சாகசத்தை சைடில் தள்ளி வச்சுட்டு சரித்திர சவாலில் ஃபோக்கஸாக இறங்கியாச்சு. கொளுத்துற வெயிலையும் கோரை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி 10 kg வெயிட்டட் புல்லப்ப சும்மா கன் மாதிரி பண்ணேன். ஏன்டா ஷோல்டரை தடவர, அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு 3 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பெஸ்ட்டான ஃபார்மில் 20 கிலோ வெஸ்ட்டு அடிக்கலான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 5 ரெப்புக்கு மேலே லிஃப்ட் பண்ண முடியாமல் போக பட்ட கஷ்டம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மாஸ்டர் ரிஸ்ட்டை வச்சு சப்போர்ட் கொடுக்க செகண்ட் செட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது சின்னப்ஸ், வெயிட்டட் சின்னப்ஸ். விறுவிறுக்க வெறித்தனமாக அடித்த சின்னப்ஸில் கை சும்மா கண்ணா பின்னான்னு காப்பு காய்ச்சிருச்சு. மலையூர் மமட்டியா மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்ததுனால அதிகப்படியான ஹீட் அப்சர்வ் ஆகி சீக்கிரமாகவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ஸோ என் டுக்காட்டியை ரிவர்ஸ் கியரில் போட்டு வந்த வழியாகவே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் நார் சத்து கொஞ்சம் புரத சத்து கொஞ்சம்னு மாற்றி எடுத்து வேலைக்கு கிளம்பியாச்சு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர நள்ளிரவாக கடைசி மேலே சாப்பிட்டுட்டு காம்படிஷனை பார்த்துட்டு நல்ல பையனாக படுத்து தூங்கிட்டேன்.